ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு உளுந்து எடுத்திருக்கேன். அதே அளவு கடலைப்பருப்பு, ஒரு கப் அளவு துவரம்பருப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுக்குவோம். நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம இப்படியே அலசிட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போது இது மாதிரி மிக்சியில் போட்டுக்கோங்க. இப்போ இது கூட அரைக்கிறதுக்கு நான் ஒரு முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். வரமிளகா ஒரு 10லேருந்து 15 மிளகா, தேவையான அளவு சோம்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இந்த அடை தோசைக்கு என்னென்ன சேர்க்கணும்னா, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக மல்லித்தழை, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது இந்த மாவு கூட எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கல் நல்லா காயட்டும். காஞ்சோடு நம்ம அடை தோசை ஊற்றலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி பார்க்கலாம். வந்துருச்சாங்க, நல்ல ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம்.